ரொட்டேட் பண்றாங்க. அப்பதான் ஸ்டார்டிங் சாமி தூக்கி தோல்ல வச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் போற என்ட்ரிக்கு அம்மா பார்த்து ஒரு குழு குழுன்னு இருந்துச்சு. கோயிலுக்கு வரதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாருங்க சோதனையை தாண்டி இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸிங். இதை நாங்கள் கிடைக்கிறது இப்படி அங்கே பாருங்க கோயிலுக்கு பின்னாடியா படிக்கட்டு வச்சு இதெல்லாம். இதுதான் கோயில் என்ட்ரி. நாங்கள் கோயிலுக்கு பின்னுக்கு நிற்கும். வாங்க வாங்க காட்டுறேன். ஸோ அங்கே இருக்கு பைக் பார்க்கிங், இங்கே இருக்கு கோயில் என்ட்ரி. இதெல்லாம் நாங்கள் வந்து இவர் தான் வேணுகோபால். ஹாய் கைஸ். நாங்கள் எப்படியோ வந்து இதுக்குள்ளால பண்ணோம்னா சரி. அடுத்தது இதுக்கு மக்கள் நடந்து வாழவாங்க கூடயா, அதே மாதிரி தான் நடக்குது. அங்கே பாருங்க கோயிலுக்கு பின்னாடியா படிக்கட்டு வச்சு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. இதே மதிய பூசைக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் போகிற இடமெல்லாம் மதிய பூசைக்கு போய் சாப்பிட்றாங்கிற வேலைக்கு. நைஸ். மதிய பூசைக்கு தானே வந்திருக்கோம். ஆமா, நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்புற ஐடியாவா? ஓ கோர்ஸ் சாப்பிட்றோம் போகிறோம். ஏன் இங்கே பாரு கோயில். வா, ஆனால் நல்லா இருக்குது. எதிர்பார்க்கல இந்த இவ்வளோ வடிவாக இருக்க மாட்டேன். நான் நினைச்சு போட பார்க்கல. கோயிலுக்கு வரதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பாருங்க சோதனையை தாண்டி ஒரு சாதனை மாதிரி நமக்கு இன்னைக்கு ஹிர்ரா சாமி விடுத்த. சரி போண்டா, அது என்ன கோயில்ரா? அங்க பாருங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு. அண்ணன் என்னடா அந்த அது என்னையும் ஒரு மாடா. அது அந்த நம்ம வரும்போது போட்டிருந்தாங்களா கிரான்ல ரவுண்ட் போர்ட்ல இன்னொரு மலை. அதுவும் ஆனால் அதுவும் முருகன் தான். அதுவும் முருகன் தான். செம்மையா இருக்கீங்க இந்த இடம் பார்த்தீங்களா. அந்த நேரம் 1 மணிக்கு கடந்து விட்டது. பிளஸிங் இருக்கல. ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. இந்த அளவுக்கு இருக்கோட சத்தியமா. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி தான், 3:45. இந்த டைம்ல வந்து பூசை நடந்து கொண்டிருக்கு. எதிர்பார்க்குது பாத யாத்திரை நடந்து வந்தாக்கலாம் வந்து எங்களுக்கு சோதனை தாண்டி சாதனை படிச்சு எங்களுக்கு இதான் சாதனை தெரியுமா. இப்போ வந்து கோயிலில் பூசை நடக்குது, மதிய பூசை நடந்து இடையால போய் கொண்டு இருக்கு. நாங்களும் போகிறோம். சரியா, நாங்களும் போகிறோம். அந்த கோயிலை சுற்றுறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் சாமி தூக்கி தோல்ல வச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் போகிற என்ட்ரிக்கு அம்மா பார்த்து ஒரு குழு குழுன்னு இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை. நான் சொல்ல எனக்கு தெரியும் சாமி முருகருக்கு நம்மளை சோதிப்பாரு கடைசி. இதே மாதிரி இதே சீன் தான் போகிற ஒரு இடத்துல. ஆனால் எங்களுக்கு எங்கே போனோம்னா அந்த கோயிலில் பிரசாதம் கிடைச்சிடும். அப்படி இல்லாட்டி இப்படி பிளஸிங் கிடைச்சிடும். ஸோ இப்போ எல்லாமே கிடைச்ச ஒரு பலன்டா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதில் இந்த ஐயா செய்கிறோம்னா மூஞ்ச போகிறோம். வந்த வெயில் இருந்து உடம்புலாம் பற்றி அந்த இது நடக்குது முடியலை. நான் முகத்தை இப்போ அவனுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. தண்ணியை கண்டோன்னே எங்களுக்கு இதாக மாறிடும். இப்போ அப்படி தான் எங்களுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறான். இந்த கோயிலுக்கு வந்த ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நிம்மதி. நாங்கள் போயிட்டு இந்த கோயில் தான். அந்த கோயிலுக்கு கூட இந்த இது கிடைக்கலனே. அந்த கடைக்கு வந்து பிரசாதம் கிடைச்சது. இந்த முறை இது கிடைக்க போகுது. இது ஒரு பிரசாதம் தான். இப்போ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ முருகன் அந்த முருகனை
மண்டூர் முருகன் நாங்கள் சம்மந்தம் போனாங்க. ஆனால் போன அந்த டைம் எங்களுக்கு பிரசாதம் கிடைச்சது. அதுவும் கோயிலுக்குள்ள மூலஸ்தானுக்கு வந்தது சாமிக்கு தெரியும். அதுக்கு வச்ச பிரசாதம் அதே மாதிரி தான் ஏற்றுனதுக்கு இன்றைக்கு பூசை முடிச்சுட்டு இது செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த எரிஞ்ச பூவெல்லாம் வந்து இந்த ஒட்டி கிடக்கு பாருங்க கைஸ். இயற்கை அழகுன்ற இதை தான் வருத்துவமா அவங்க போகிற கோயிலில் வந்து கடும் பிளஸிங்டா. அங்களுக்கு தான் சிவன் சிலை. அதை போய் பார்ப்போம். நம்ம லேட்டாக போய் பார்ப்போம். இப்போ சாமியை பார்த்தோம். வேலோடு மலை முருகன் கோயில் இந்த சைடில் எட்டம்பல் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவலிங்க கோயில். அதே மாதிரி எனக்கு ஒரே டவுட் தாங்க. அங்கே சைடில் பாரு ஒரு நந்தி ஒன்று இருக்கு. அந்த நந்தி ஆமாம் அந்த நந்தி அந்த இருக்கிற மலையை பார்த்த மாதிரி இருக்கு. அதை குடும்பி மலைன்னு சொல்கிறவங்க சிவராஜ் சொல்லல. அடுத்து அந்த ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலும் கோயில் இருக்கு. அது என்ன விளக்கம் இருக்குல்லங்க. ஒரு கோயிலுக்கு தெரிய போனால் முக்கியமாக வரலாறு கண்டுபிடிக்கணும். சொன்னதே இந்த நந்தியை தாங்க. இந்த நந்தியை சத்தியமாக எடுத்து வச்சிருக்காங்கன்றது தெரியா. பட் எந்த மைண்டுக்கு உண்ட மைண்டுக்கு தோன்றது எந்த மைண்டுக்கு ஏன் தோன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வச்சிருக்காங்க ஜாலி. இல்லை அப்படி இல்லை, ஏதோ காரணமாக தான் வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன காரணம்னா குடுமி மலைன்னு அந்த மலையை தான் சொல்றாங்க. அதுக்கு சோற தெரியாடா. அதான்டா அதானா அதுதான் அந்த மலைக்கு தான் குடுமி மலை சொல்றாங்க. அதுக்கு பார்த்த மாதிரி தான் இதையும் வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க அந்த சிவலிங்கத்தை மட்டும் காட்டணும். காட்டி சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்திலேயும் வந்து நம்மளோட ராசிக்கு தானே அன்னதானம் கொடுக்காங்கடா. ஓ ரெண்டாவது ராசிக்கு தானே ராசியை வந்து ஒவ்வொரு ராசியா வந்து இருக்குதா. நீ மொத்தம் 12 ராசி இருக்கு. 12 ராசியை வந்து ஒவ்வொரு லிங்கத்திலையும் பேரை வச்சுக்காங்க. அதுல வந்து கன்னி ராசியை பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லிங்கம் இருக்கு. அது ஏன் ராசி? உங்களோட ராசி என்ன? தனுசு ராசி. தனுசு ராசி. இது சிவலிங்க கோயில் சரியா. இது சிவன் கோயிலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன சிவலிங்கங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படி ஒரு ராசியா வந்து இருக்கு. அங்கால சிம்மம், அங்கால கன்னி, அங்கால துலாபம், விருச்சகம், தனுசு. உங்களோட தனுசு ராசி மொத்தம் 12 ராசியே இத கோயில்ல விளக்கி சிவலிங்கம் மகரம். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸிங். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது எப்படி. நான் இதெல்லாம் எதிர்பார்க்காதது ஒன்று நடக்குதுன்னா எப்படி சந்தர்ப்பத்தில் நடக்குது. அது இந்த கோயில் நடக்குது. ரொம்ப நல்லாவே இருக்கீங்க.